ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சமூக பயம் அல்லது சமூக பதற்றம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சமூக பதற்றம், அதாவது சோஷியல் ஆன்சைட்டின்னு இதை சொல்லுவாங்க. இந்த சோஷியல் ஆன்சைட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 8 விதமான அறிகுறிகளை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒருவேளை சோஷியல் ஆன்சைட்டிக்குள்ளே போகிறீங்க அல்லது இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டு தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படிலாம் தோணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அதிகமாக அல்லது எப்போதுமே செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பீங்க. அதாவது சுய விழிப்புணர்வுன்னு சொல்லுவீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் உஷாராக இருக்கிறது. அதாவது யாரும் என்னை பார்த்து எதுவும் கிண்டல் பண்ணிடக்கூடாது, யாரும் என்னை பார்த்து ஒரு சிரிச்சிடக்கூடாது, எங்கேயும் நான் அசிங்கப்பட்டுறக்கூடாது, யாருக்கிட்டேயும் நான் அவமானப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப எச்சரிக்கை உணர்வு, ரொம்ப ஒரு சுய விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த அவேர்னஸோடையே, அந்த கான்ஷியஸோடையே இருக்கிறது. யாரும் என்னை மட்டமாக பார்த்துடக்கூடாது அப்படின்றதுல ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கவனம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இது எல்லா டைம்லையுமே இருக்குது, எப்போதுமே இருக்குது அப்படின்னாக்கா, எங்கே போனாலுமே இருக்குது அப்படின்னாக்கா, இது ஒரு சோஷியல் ஆன்சைட்டி, ஒரு சமூக பதற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் சமூக சூழ்நிலைகளில் சந்திக்கும்போது உங்கள் நிலைமை உங்கள் கையை மீறி போயிடும் அப்படின்ற மாதிரி தோணும். அதாவது அவுட் ஆஃப் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பதற்றம் வரும். இப்போ புது நபர்களை பார்க்கும்போது, புது விஷயங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பதற்றம்ன்றது இயற்கை ஏற்படும்னு வச்சுங்களேன். சாதாரணமாக ஒரு சின்ன அளவில் இருக்கும் அந்த பயம். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, நிலைமை கையை மீறி போயிடும். என்ன நடக்குதுன்னு அவங்களாலவே புரிஞ்சிக்க முடியாது. ஒரு புது நபரை சந்திக்கும் போது பதற்றம் உச்சிக்கு போயிடும். ஒரு புது சூழ்நிலையை சந்திக்கும் போது பதற்றம் உச்சிக்கு போயிடும். அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கண்ட்ரோலை மீறி போயிடும். அதான் கையை மீறி போகிறதுன்னு சொல்கிறது. அந்த கையை மீறி போயிடும் கண்டிஷன். அப்படி ஆகுதுன்னா அவங்க அந்த சமூக பதற்றத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய செயல்களை அதை பாதிக்கும். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் பேச வேண்டியிருக்கும், அந்த சூழ்நிலையில் ஒருத்தவங்களை பார்த்து நலம் விசாரிக்க வேண்டியிருக்கும், உங்களுடைய கருத்துக்களை அந்த மீட்டிங்கில் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த டைமில் பார்த்தா வாய் குளரும், தடுமாறும், வேர்த்து கொட்டும். அந்த உடல் அறிகுறிகளை தாண்டி என்னென்னா, உங்களுடைய பர்ஃபார்ம் பண்ணுறதே தப்பாக போயிடும். தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிருங்க. உங்களால் மற்றவங்க மாதிரி இயற்கையாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்களோ. உங்களுடைய செயல்களை பாதித்தால், நீங்கள் செய்யும் செயல்களை செய்ய விடாமல் குறுக்கிட்டால் அது சமூக பதற்றமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். நாலாவது விஷயம் பார்க்கலாமா? நாலாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய உறவுகளை பாதிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர், அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உங்களால் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட நீங்கள் வெளியே போக முடியாது. அவங்க உங்களோட நேரம் ஒதுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வெளியே கூப்பிடுவாங்க, நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. ஒரு நபர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா புது நபர்களை சந்திக்கிறதுக்கோ, புது விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ, புது இடத்துக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு பதற்றம் ஏற்படும். அந்த பதற்றத்தை உங்களால் மேனேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் தனிமையில் இருக்கிறது அல்லது அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். அந்த தவிர்க்க முயற்சி பண்ணுறதுனால நீங்கள் விரும்புகிற நபர்களை கூட நீங்கள் இழக்க நேரிடலாம். இந்த விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படும். அவங்கள பிடிக்காமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உறவுகளை அதை பாதிக்கக்கூடும். அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம். இப்போ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்குன்னு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். அதாவது என்னென்னாக்கா, உங்களுக்குன்னு ஒரு சில தனித்தன்மைகள் இருக்கும். ஸோ உங்களை மற்றவங்கக்கிட்ட காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய தனித்திறமைகளை, உங்களுக்கு இருக்கிற தனித்தன்மைகளை மற்றவங்கக்கிட்ட காட்டாமலே போயிடுவீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில், அதை அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாதனால, சொல்ல முடியாதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, விலகி போயிடுவீங்க. அதனால் மற்றவங்களுக்கு உங்களுடைய தனித்தன்மைகளும் உங்களை பற்றிய ஒரு விஷயங்களுமே மற்றவங்களுக்கு தெரியாமலே போயிடும். நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டு, நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டு, நீங்கள் எவ்வளோ குட்டு, நீங்கள் எவ்வளோ அபிலிட்டி இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு புரியாமலே போயிடும். உங்கள் வேல்யூவே மற்றவங்களுக்கு புரியாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகிறதுனால, உங்களுடைய விஷயங்களை மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்த முடியாமல் போகிறதுனால. ஸோ இதுவும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு இழப்பு தான். இதுவும் கூட ஒரு சமூக பதற்றத்தின் ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்க முடியும். ஆறாவது விஷயம் பார்க்கலாமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதிகமாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க மைண்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது. ஸோ ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க என்னை பற்றி, அங்கே போயிட்டு வந்தமே அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, அவங்க என்னை பற்றி என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை என்னை இப்படி நினச்சிட்டாங்களோ, ஒருவேளை அவங்க இப்படி நினச்சிருந்தா, ஐயோ அப்படி நினச்சிட்டா நான் திரும்பி எப்படி அவங்க மூஞ்சில் போய் முழிக்கிறதுன்னு அவங்க அதை அப்படியே மறந்தே போயிருப்பாங்க.
நீங்கள் வந்து அதை பிடிச்சி அடுத்த சந்திப்பு வர்ற வரைக்கும் அதை பிடிச்சி யோசிச்சுக்கிட்டே என்ன யோசிப்பாங்க, என்ன திங்க் பண்ணாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதை சொன்னாங்களே, இந்த சிரித்தாங்களே, அது இதுக்காக இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு இந்த மாதிரி காரணம் இருப்போன்னு ஓவராக யோசிச்சுட்டே இருப்பீங்க. அவங்க அதை மறந்தே போயிருப்பாங்க, நீங்கள் மட்டும் அதை யோசிச்சுட்டே இருப்பீங்க. அடுத்து 7வது விஷயம் என்னென்னா, இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 6 விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி காரணங்களுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சமூக சூழ்நிலைகளை கம்ப்ளீட்டாக தவிர்த்தே இருப்பீங்க. சூழ்நிலைகள் அது முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்கும், முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க, தவிர்த்துருவீங்க. போனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமே, அவமானப்பட வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிகழ்ச்சிகளாக சில பேர் சந்திப்பாங்கள்ல, நீங்கள் அதை கூட பண்ண மாட்டீங்க. எதையுமே வேணாம், விட்டுருவோம், போய் எதுக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஒரு நபராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சமூக பதற்றத்தில் இருப்பீங்க. 8வது விஷயம் பார்ப்போமா, இங்கே என்ன பண்ணும், ஒரு வேளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிட்டா, புது நபர்களை சந்திச்சிட்டா, புது இடத்துக்கு போயிட்டா, உங்கள் உடம்பில் பல விதமான அறிகுறிகள் ஏற்படும். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சிடும், வெளியே சவுண்டு கேட்கும், அது துடிக்கிறது டம் 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 டம்னு கேட்கும், வெளியே சவுண்டு கேட்கும், அப்படியே காது அடைக்க ஆரம்பிக்கும், கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிக்கும், வேர்த்து கொட்டும். ஏசி ஹாலில் தான் இருப்பீங்க, அப்படியே வேர்த்து கொட்டும், அப்படியே தலையிலேருந்து அப்படியே வேர்வை சொட்டும், உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், காது அடைக்கும். என்ன அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரியான உடல் அறிகுறி, வயிறு கலக்கிற மாதிரி இருக்கும், வயிறு கப்பன்னும், சரிங்களா, பட்டாம்பூச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றுக்குள்ளே சரக்கு அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் நிச்சயமாக வந்து சோஷியல் ஆன்சைட்டி, சமூக பதற்றத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். இவற்றை சமாளிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகள் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அதில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், எமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அவற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஐடியா கிடைக்கும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.